சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணித நிகழ்ச்சிக்காக நாம் அடுத்ததாக சந்திக்கக்கூடிய நபர் திருமதி கீதா சரவணன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன அவங்களுடைய நேச்சர் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். சாரதாமில் ரோடு செங்கோட்டை ஸ்கூல்கிட்டேருந்து வரேங்க. எனக்கு 2 குழந்தைங்க. பையன் 10th படிக்கிறான், பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்குங்க. நான் இந்த கம்பெனியில் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் என்னவா உங்களுடைய ஒர்க் என்ன? சார் நான் ஸ்டோர் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க சார். இன்வர்ட் அவுட்வர்ட் பார்த்துட்டுங்க, டிஸ்பேச் எல்லாமே பார்த்துட்ருக்கேங்க சார். ரைட்டுங்களா, சூப்பர். இப்போ 3 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க இல்லைங்களா, ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ உங்களுடைய இந்த ஸ்டோர் இன்சார்ஜ் இந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆண்டு காலங்களில் என்னைக்காவது பொருட்கள் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஏதாவது கணக்குகளில் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டது உண்டா? ஏற்பட்டிருக்குங்க. சரி, அந்த மாதிரி சூழலை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி அதை சரி பண்ணீங்க? எப்படின்னா இப்போ நம்ம முதல்ல அது எதனால் மிஸ் ஆச்சுன்னு பார்ப்போங்க. ஸோ மிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அது எப்படி நம்ம இன்வர்டில் மிஸ்டேக்கா இல்லை நம்ம அவுட்வேர்ட் கொடுத்ததுலேயே மிஸ்டேக்கான்னு பார்த்துட்டு அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் பொருட்கள்லாம் உங்களுடைய ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்கீங்க இல்லைங்களா, அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க? சார் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருங்க. நாங்கள் பொருளை வெளியே கொடுத்து சில ஆப்ரேஷன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வாங்குவோம். அப்போ அந்த வெளியே கொடுக்கையில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோம், யாராவது என்னென்ன கஸ்டமர்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் போயிருக்கு, என்னென்ன ஆப்ரேஷன் அவங்கக்கிட்ட இதாகுது, அதெல்லாம் மனசில் வச்சுக்கணுங்க. ஸோ இப்போ கரெக்டாக இன்றைக்கி என்ன பொருட்கள்லாம் கொடுத்துருக்கோம், என்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு, வரவு அந்த இதில் இன்வெர்ட் வைக்கிறது, இது கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே அன்னன்னைக்கு டேலி கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக அன்னன்னைக்குமே டேலி பண்ணிடுவோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வந்தது கிடையாது இல்லை? இல்லைங்க சார், கண்டிப்பாக வந்தது இல்லைங்க, வந்தது இல்லை. சரிங்க, இப்போ உங்கள் குடும்பத்தில் 2 பேர் சொன்னீங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருங்க? அவங்க பிஎஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாரு. ஸோ உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ மொத்தமாக உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ஏதாவது ஒரு நாள் கணக்கில் ஒரு மாதம் ஏதாவது கணக்கு பண்ணியிருக்கிறீங்களா? சார் நாங்கள் மந்த்லி இன்கம் தான் 2 பேருக்குமே மந்த்லி தான் கணக்கு பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் செலவு இருக்குது, வீட்டோட செலவு இருக்குது, அதனால் நாங்கள் மந்த்லி தான் கணக்கு பண்ணிக்குவோங்க. கணக்கு பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ உங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான இடைவேளை எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக நான் வரவுக்கு மீறி செலவு பண்ணதில்லைங்க இது வரைக்கும். அதுக்குள்ளே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக தான் சேமிப்பு பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த வரவுக்கு மீறிய செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொந்த வீடு இருக்கீங்களா, வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா? சார் சொந்த வீடு இருக்குங்க, ஆனால் நான் இப்போ வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறீங்களா?
உங்களுடைய சொந்த ஊர் எது சொன்னீங்க? என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து காரைக்குடிங்க சார். எங்கள் வீட்டுக்காரோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஈரோடுங்க. நீங்கள் இப்போ இருக்கிறது? இப்போ இருக்கிறது நான் சுந்தராபுரத்தில் செங்கோட்டை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கேன். சரி சரி, நைஸ் நைஸ். இப்போ வந்து உங்களுடைய அந்த மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் நான் கரெக்டாக பட்ஜெட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த குடும்ப வரவு செலவு கணக்குகளில் வந்து ஏதாவது ஒரு மாதங்கள்லையோ ஏதாவது ஒரு விஷயங்கள்லையோ சிக்கலான சூழ்நிலை வரவுக்கு மீறிய செலவுகள் வந்திருக்கா? அப்படி வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் சமாளிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ வந்திருக்குங்க. ஏன்னா நிறைய டைம் வந்திருக்கு. குழந்தைங்களோட படிப்பு இல்லை வீட்டில் அவங்க என் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது என்னங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்க. அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏதாவது பேங்க் பேலன்ஸ்லேருந்து தான் நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து பட்ஜெட் ஃபேமிலி பட்ஜெட் வந்து நீங்கள் போடுவீங்களா அவர் பார்ப்பாருங்களா? கண்டிப்பாக நான் தான் போடுவேங்க. நீங்கள் தான் பண்ணுவீங்களா? இங்கேவே வந்து நீங்கள் தானே அப்புறம் ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கிறீங்க. ஸோ அந்த கணக்கு வழக்குகள் வந்து அவரை விட வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். சரிதானே? கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேங்க. நைஸுங்க. இப்போது உங்கள் குழந்தைங்க 2 பேரும் வந்து படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து மாதம் நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க இல்லைங்களா? ஃபீஸ் கட்டுறீங்க. மற்றபடி வந்து அன்றாட தேவைகள் இருக்கும். இது எல்லாம் வந்து மாதம் வந்து கணக்கு பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி தாங்க சார் இது பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களோட வெஹிக்கிளுக்கெல்லாம் நாங்கள் மாதம் தான் பே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்று பே பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் இது பண்ணி தான் நான் மாதம் இது பண்ணுவோம். அப்போ வந்து மந்த்லி பட்ஜெட் நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா? ஸோ இதில் வந்து எந்த உங்களுக்கு சிக்கலும் ஏற்படுறது இல்லை இல்லைங்களா? இது நாள் வரைக்கும் இருந்ததே இல்லைங்க. கண்டிப்பாக. இது இப்போ வந்து உங்களை மாதிரி வந்து எல்லாருமே வந்து அழகாக வந்து வரவுக்கும் செலவுக்குமான அந்த கணக்கு கரெக்டாக போட்டு வாழ்க்கையை நடத்துனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கணக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பலாம் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய அனுபவங்களை வந்து அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். நம்ம இன்னைக்கு ஜெயம் இண்டஸ்ட்ரியில் கீதா மேம் பார்த்துருக்கோம். ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா துருத்துருன்னு ஒரு குடும்ப தலைவி வந்து எப்படி இந்த கம்பெனிக்கு ஒரு தூண் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியோ அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து அவங்களோட ஐக்யூ டெஸ்ட் எப்படி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரெடிங்களாமா? இப்போ உங்களுக்கான ஒரு புதிர் கேள்வி. ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்புக்குள்ளே போகிறாங்க. சரிங்களா? 3 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நண்பர்கள் போகிறாங்க. அந்த மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா 6 மரங்களில் மட்டுமே காய்கள் இருந்தன. அந்த பெரிய மாந்தோப்பில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 மரத்தில் மட்டும்தான் காய் இருந்துச்சு. அந்த கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. அவற்றில் முறையே 62, 33, 38, 36, 32, 30 காய்கள் இருந்தன. அந்த 6 மரத்துலேயும் கண்டினியூஸாக இந்த கவுண்டிங்கில் வந்து மாங்காய் இருந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 நண்பர்கள் போனாங்கன்னு சொன்னால் கடைசி அந்த 3ஆம் நண்பன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தில் இருந்த காய்களை மட்டுமே பறித்து கொண்டான். 3ஆம் நண்பன் என்ன பண்ணுறான், ஒரு 3 பேரில் ஒருத்தர் கடைசியாக என்ன பண்ணுறான், ஒரு மரத்தில் இருக்கிற மாங்காயெல்லாம் பறிச்சுக்கிறான். அடுத்து 2ஆம் நண்பன், அந்த நடுவான் இருக்கிற அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, 2 மரங்களில் உள்ள காய்களை பறித்து கொள்கிறான். 2 மரம், ஏதாவது ஒரு 2 மரத்தில் பறிச்சுக்கிறான். முதல் நண்பன் 1, 2, 3 பேர் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறான், 3 மரங்களில் உள்ள காய்களை பறித்து கொண்டான். ஸோ 3 மரத்தில் 3ஆம் நண்பன் வந்து 1 மரம், 2ஆம் நண்பன் 2 மரம், முதல் நண்பன் வந்து 3 மரம், இப்படி பறிச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருவரும் தாம் பறித்த காய்களை எண்ணி பார்த்தனர். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க கையில் இருக்கிற பழங்களை வந்து எண்ணி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் நண்பனிடம் மட்டுமே நிறைய காய்கள் இருந்தன. 2ஆம் நண்பனிடம் இருந்த காய்கள் முதல் நண்பனிடம் இருந்த காய்களில் பாதி அளவே இருந்தது. ஸோ 2ஆம் அந்த பர்சன்ட்ட பார்த்தீங்கன்னா பாதி காய் தான் இருந்தது. அவனை விட இவங்ககிட்ட பாதி காய் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோன்னு தெரியல, நம்மகிட்ட எவ்வளோ நமக்கு தெரியல. 3ஆம் நண்பனிடம் அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் நண்பனிடம் இருந்த காய்களில் பாதி அளவே இருந்தது, அதை விட பாதி. ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, அதில் பாதி இவங்ககிட்ட, அதில் விட பாதி இவங்ககிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யார் யார் எந்தெந்த மரங்களிலிருந்து பறித்தனர், ஒவ்வொருவரிடம் இருந்த காய்கள் எத்தனை, இது உங்களோட கேள்வி புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க. சரிங்க. இதுக்கான பதில் நீங்கள் யோசிச்சு சொன்னாலும் சரி, நான் க்ளூ கொடுத்துங்களா? ஓகே, நான் என்ன சொன்னேங்க, 3 மரங்கள், 6 மரங்கள், 3 நண்பர்கள் சொன்னேன். சரி, முதல் நண்பன் முதல் மரம், 3ஆம் நண்பன் 5ஆம் மரம், அப்படியே கவுண்டிங் பாருங்க. இவன் லைனாக போகிறாங்க. ஸோ முதல் நண்பன் என்ன பண்ணுறான், முதல் மரத்தை தான் பறிக்க முடியும். ஏன்னா கடைசியாக அவன் போகிறான். பின்னாடி போகிறவன் முதல் மரத்தை பறிச்சுக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறான், அடுத்த 2 மரத்தை பறிச்சுக்கிறான். ஸோ 1, 2, 3 போயிடுச்சு. அடுத்தது அவன் என்ன பண்ணுறான், முதல் நண்பன் வந்து 3ஆம் மரம் 5ஆம் மரம் ஆகிய 3 மரங்கள் முதல் மரம்
மூன்றாம் மரம் 5ஆம் மரம் இடையில பிரிக்கிறான். அவனிடம் இருந்த காய்கள் மொத்தம் எண்ணிக்கை 62, 38, 32. ஏன்னா இது ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 2ஆம் நண்பன் வந்து 4ஆம் மரம் 6ஆம் மரம் 2, அதாவது ஈவன் நம்பர்ஸ், அந்த இரட்டைப்படைகள் நம்பர்ல பொறிக்கிறான். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 36 கூட்டல் 30 66 மேங்கோஸ் இருக்கு. அடுத்தது 3ஆம் நண்பனிடம் பார்த்தீங்கன்னா கடைசியா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 மரங்கள். அவன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தான் படிச்சா, அவன் என்ன பண்ண நடுவான இருக்கிற 2ஆம் செகண்ட் மரத்தை மட்டும் அவன் பொறிக்கிறான். அவங்ககிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா 2ஆம் மரம் எவ்வளோங்க? 33. ஸோ மொத்தம் அவங்ககிட்ட 33 இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோங்க? 132. 2வது பர்சன்ட் 66. அவங்ககிட்ட இருக்கிறது 33. மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க? 132 கூட்டல் ஒரு 66 197 ஒரு 221. சரிங்க, இது வந்து என்னன்னா ஒரு சின்ன உங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் மாதிரி, எப்படி உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக பதில்தான். நீங்க எப்படி வங்கி கணக்கு உங்களுக்கு இருக்கா? இருக்குங்களா? எஸ்பி அக்கௌண்ட். சரி, அதில் வந்து மாதம் ஒரு குறிப்பு உங்களோட செலவினங்கள், குடும்பங்களோட செலவினங்கள் போக ஒரு அமௌண்ட் வந்து அதில் போடுவீங்க. உங்களோட கணவரோட செலவு தொகை, உங்களோட குடும்ப செலவு தொகை, உங்களுக்கான செலவு தொகை, குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு போக பேலன்ஸ் போடுவீங்க. எவ்வளோ வந்து மாதம் தோராயமாக போடுவீங்க? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2000, ஒரு மாதம் 2800, ஒரு மாதம் 3000, மாதம் தோராயமாக எவ்வளோ போடுவீங்க? செலவு கம்மியாக இருக்கிற மாதம் வந்து எப்படி நான் ஒரு 225 போடுவேன். செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அதை விட அமௌண்ட் ஒரு 1000, 1500 அதுக்குள்ளே தான் போடுவாங்க. ஒரு மாதம் வந்து ஒரு 1500லேருந்து 2000 வரைக்கும் உங்களோட செலவை பொறுத்து வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பேங்க்னாவே கரெக்டாக தான் போடுவாங்கன்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக பேங்க்ல வந்து கரெக்டாக தான் போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க தெரியுங்களா? ஐ திங்க் 3 months கொஞ்சம் நினைக்கிறேன். ஓகே, ஒரு வந்து ஒரு பேங்க்கை பொறுத்த ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 3 மாதம், ஒரு மாதம் 6 மாதம், ஒரு பேங்க்கில் 6 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு பேங்க்கில் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வட்டி எப்படி போடுறது, அதில் எப்படி வட்டி போடுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க எனக்கு அதை வட்டி போடுறத பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பேங்க்கில் வந்து எப்படி வட்டி போடுறாங்க அப்படிங்க நான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் எடுத்துக்காட்டு உங்களோட குடும்ப செலவுகள் போக ஒரு 2500 உங்களோட அக்கௌண்ட்டில் போடுறீங்க. சரிங்களா? அடுத்த மாதம் மார்ச் மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட குடும்ப செலவு போக ஒரு 2000 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டில் போடுறீங்க. சரிங்களா? இப்போ உங்களோட அக்கௌண்ட்டோட இருப்பு தொகை பார்த்தீங்கன்னா 2500, ஒரு 2000 ரூபாய் வந்து 4500 வந்து உங்களோட இருப்பு தொகையாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, உடனே பிப்ரவரி மார்ச் ஒரு ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1500 ரூபாய் போடுறீங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களோட இருப்பு தொகை எவ்வளோங்க? 6000 ரூபாய். 6000 ரூபாய் வந்து உங்களோட இருப்பு தொகையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, எகைன் இந்த மாதத்தோட இடையில, ஏப்ரல் மாதத்தோட இடையில ஒரு 5000 ரூபாய் வந்து நீங்கள் எடுத்துடுறீங்க வெளியே. இப்போ வந்து 5000 ரூபாய் எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட் எவ்வளோங்க? 1000 ரூபாய் இருக்குது. இப்போ 1000 ரூபாய் வந்து உங்களோட இருப்பு தொகை. ஒன்று என்ன பண்ணுறீங்க, மே மாதம் இதே மாதிரி உங்களோட சம்பளத்தில் செலவினங்கள் போக ஒரு 2500 ரூபாய் போடுறீங்க. சரிங்களா? இப்போ உங்களோட பேலன்ஸ் சொல்லுங்க. 1000 பழசு இருந்துச்சு, இப்போ 2500. ஸோ 3500 ரூபாய் வந்து உங்களோட இருப்பு தொகையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வட்டி எப்படி போடுவாங்கன்னா, உங்களோட இப்போ இருக்கிற இருப்பு தொகை எவ்வளோங்க? 3500. ஸோ இப்போ இருக்கிற இருப்பு தொகை வந்து 3500. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கோ, பேங்க் இந்த ஒவ்வொரு பேங்க்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வேறுபடும். ஒரு பேங்க்கில் 4% இருக்கும், 1%, 2% இருக்கும். ஸோ எஸ்பி அக்கௌண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4% வந்து வட்டி கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம 3% வட்டின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களோட இருப்பு தொகை வந்து எப்படின்னு வச்சுக்கோம், நம்ம என்ன நினச்சிக்கோ, ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க 3 மாதத்துக்கு டைம் நம்ம நினச்சிருக்கோம். பட் அப்படி கிடையாது. ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் வந்து போட்டு டிரான்சாக்ஷன் எவ்வளோ ப்ராசஸ் அப்படிங்கிற பொறுத்தா வந்து எவ்வளோ டைம் போட்டு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அதனோட எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஒரு 4 முறை நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டிருக்கீங்க, ஒரு முறை எடுத்திருக்கீங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 முறைகள். ஸோ 3500 வகுத்தில் 5 எத்தனை முறைகள் வந்து அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 3500 வகுத்தில் 5 போட்டிங்கன்னா எவ்வளோங்க வரும்? 4, 5, 7, 5, 35. ஸோ 700 ரூபாய் வருது. 700 ரூபாய்க்கு தான் வந்து உங்களுக்கு 3 ரூபா வட்டி. அதுக்கான வட்டி தொகை நம்ம நினச்சிக்கோ 1 லட்ச ரூபா இருக்குது, பட் வட்டி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. பட் அதுக்கான ரீசன் இதுதான். எவ்வளோ டைம் உங்களோட இருப்பு தொகை இருக்கோ வகுத்தல் எவ்வளோ டைம் டிரான்சாக்ஷன், அதை பொறுத்த வந்து வட்டி போடுவாங்க. ஸோ இப்போ 700 பெருக்கல் வட்டி பார்த்தீங்கன்னா வகுத்தல் 100ல் போடுவோம். ஸோ உங்களுக்கு 21 ரூபா உங்களுக்கு வட்டி வரும். ஸோ இப்படி தான் வந்து வட்டி போட்டிருக்காங்க. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இருப்பு தொகை பொறுத்தா வந்து வட்டி தொகை போட்டிருக்காங்கன்னு நினச்சிருக்கோம். பட் அப்படி கிடையாது. வட்டி தொகை வந்து எவ்வளோ டைம் டிரான்சாக்ஷனோ அதை பொறுத்து தான் அமையும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீதாக்கா வச்சு நம்ம வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் எப்படி வட்டி தொகை போடுறாங்க,
அது வட்டி எப்படி 3 மாதத்துக்கு ஒரு டைம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த பேங்க்கை பொறுத்து அது மாறுபடும், எவ்வளோ வட்டி தொகை போடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது கீதாக்காக்கு மட்டும் இல்லை, காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை கேட்குற எல்லா நேயர்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, இந்த பகுதியில் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், புதிர் கேள்வி கேட்டோம், அதில் உங்களோட ஐக்யூ டெஸ்ட் ரொம்பவே தெரிஞ்சது. நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாகவே உங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? கண்டிப்பாக நான் படிச்சிருந்தாலும் எனக்கு இன்ன வரைக்கும் இந்த வட்டி எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா நான் அக்கௌண்ட்டில் போட்டு நிறைய டைம் நான் அதை டிரான்சாக்ஷனே பண்ணலை, அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னங்காட்டி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு உண்மையிலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க அக்கா. ரத்தினவாணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் திருமதி கீதா சரவணன் அவர்களை சந்தித்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஜெயம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கணக்கில் என்ன டவுட் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க்கில் வந்து எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க, இவ்வளோ பணம் போட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து பார்த்தோம்னா நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக விவரித்து சொன்னாங்க. இது வந்து அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதே மாதிரி அது கேட்டுட்ருக்க உங்களுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும் போது வந்து எல்லாருக்குமே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கொண்டு போய் போடுறோம், திருப்பி எடுக்கிறோம், ஏடிஎம்மில் எடுத்துக்கிறோம், எப்போ வேணாலும் போட்டுக்கிறோம், எப்போ வேணால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இருப்போம். அதுக்கு எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் அடகு வைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம போய் வைப்போம். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எச்சா வட்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிற அளவுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நமக்கே வந்து இந்த வட்டி வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 அக்கௌண்ட் இருக்குங்க. எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டிஐ அக்கௌண்ட்டு. இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எப்பயும் போல் பணம் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து டிரான்சாக்ஷன் வந்து அதில் போயிட்டுருக்கும். ஆர்டிஐ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம போட்டுருவோம். ஆர்டிஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மந்த்லி நாங்கள் இவ்வளோ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200, 300 அந்த மாதிரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து நம்ம அதை வந்து வச்சுப்போம். மந்த்லி நம்ம இவ்வளோ கட்டிகிட்டே வரும்போது கடைசியில் எல்லாம் ஒரு 3 வருஷம் கழித்து நம்ம 3 வருஷத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 3 வருஷம் கழித்து வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வட்டி போட்டு தருவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆர்டிஐயில் வந்து ஒரு 9% வட்டி வந்து இப்போ எல்லா பக்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்து ஆர்டிஐ அக்கௌண்ட். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இப்படி தான் வந்து ஆர்டிஐ அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா டெபாசிட். இப்போ டெபாசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு நிறைய அமௌண்ட், ஒரு 50,000, 1,00,000 அந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த பணமும் போட தேவையில்லை. அந்த அமௌண்ட் மட்டும் அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க சொல்லிடுவாங்க எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வட்டிக்கு தகுந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வட்டி கூட வந்து வட்டியும் வந்து அசல் கூட ஆட் ஆகி அது அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்து 3 மாதம் கழிச்சு அதுவும் ஆட் ஆகி அதுக்கு வட்டி போட ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட். குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒட்டுக்கா டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வட்டி வந்து கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் பேஸில் தான் வந்து பேங்க் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் சம்பாதிக்கிறோம், மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம், அந்த மாதிரி சம்பளத்தை எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் நமக்கே தெரியாமல் எவ்வளோ கையில் இருக்க காசு எல்லாமே வந்து போயிடுது. ஆனால் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா மாதம் இவ்வளோ வந்துட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மாதம் இவ்வளோ போடுங்க, அதுக்கு வட்டி வரும், அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமிக்க தெரிஞ்சவங்க தான் வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. வீட்டிலே வந்து சேமிக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு டக்குன்னு தேவைப்படுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அனாவசிய செலவாக இருக்கலாம், அது வந்து தேவையான செலவாகவும் கூட இருக்கலாம். அனாவசிய செலவுக்காக நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா உண்டியலே வச்சுருந்தாலும் நம்ம உடச்சி அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுவே வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அடுத்த இதில் வந்து இருக்குது அப்படின்னா அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான மட்டும்தான் வந்து நம்ம அதை வந்து எடுப்போம். தேவையில்லாத பச்சை
இவ்வளோ தடவை நம்ம வந்து இப்போ எடுக்க வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து இருக்கும்போது ஒரு சேஃபாகவும் இருக்கும். இப்போ வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்துட்டு இப்போலாம் திருட்டு வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் திருடிட்டு போயிடுறாங்க, நகை பொருள் எதுவாக இருந்தாலும் திருடிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம வந்து தேவையான பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்ச பணத்தை ஒரு மாதம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பின்னாடி வர நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அந்த அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நம்ம கணித ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சேமிப்பு அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு இவ்வளோ வட்டி வரும், இவ்வளோ மாதம் இவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறோமா? கிடையாது. போகிறப்ப நம்ம எவ்வளோ வட்டி கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துடும். அப்போ அந்த வட்டியெல்லாம் அவங்க சொல்லும்போது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மெயினாக கணக்கு தெரிஞ்சுருக்கணும். அந்த கணக்கு தான் வந்து நம்ம கணித ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போனாலுமே வந்து கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து யாராக இருந்தாலும் கணக்கு தெரில அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஏமாற்றிடுறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா கேர்ள்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி கணக்கு அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம ஒவ்வொரு செகண்டும் வந்து கணக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா கூட ஒரு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா 4 ரூபா டிக்கெட்னா மீதி 6 ரூபா வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும்னா கணக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டக்டர் பாட்டுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு மீதி 1 ரூபா தரல அப்படின்னா அதை திருப்பி கேட்கறக்கு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கணக்கு தெரிஞ்சிருக்கணும். கணக்கு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு லைஃப்லையும் நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து கணக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், நிறைய ஜாமான்கள் வந்து வாங்குகிறோம். அதில் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் வந்து நமக்கு எச்சா கூட போட்டு கொடுத்துடலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரியுது. அப்போ வந்து நம்ம திருப்பி போய் அங்கே கேட்கறக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பொருள் இவ்வளோவா, அது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்க்கும்போது அங்கேயே வந்து கூட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, என்னங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கேட்க முடியும் அவங்கக்கிட்ட. அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து கணக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சாதாரண ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே யாரோ ஒருத்தர் வீட்டிலேருந்து நம்மளை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ வேணும் இவ்வளோ பொருள் வாங்குறோமா அப்போ இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். வீட்டிலேருந்து இவ்வளோ கொடுத்து விட்டாங்க, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து எதுக்குமே லாக் இல்லாத மாதிரி வந்து ஆயிரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கணக்கு தெரிஞ்சாச்சா இவ்வளோ பொருட்கள் நான் வாங்க போகிறேன், நீ இவ்வளோ அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போய் அங்கே வந்து அதுக்கு குறைவான விலையில் உங்களால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாங்கிட்டு மிச்ச காசு கொண்டு வர மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம கணக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். சாதாரண ஒரு மளிகை கடைக்கே வந்து நம்ம அவ்வளோ கணக்கு போட வேண்டியது இருக்குது அப்படின்னா பேங்க்கில் வந்து கொடுக்குற வட்டி கணக்கும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மளிகை கடைக்கே வந்துட்டு எவ்வளோ பணம் செலவாகுது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் பேங்க் அப்படிங்கும்போது அந்த வட்டி கணக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு சில பேங்க்கில் வந்துட்டு கொஞ்சம் வட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில பேங்க்கில் கம்மியாக இருக்கும், ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அக்கௌண்ட் இப்போ டெபாசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்பி அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஐ அக்கௌண்ட்டு, இந்த மூணுலேயுமே வந்து ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கணக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஏன்னா ஒரு குடும்ப பட்ஜெட் அப்படின்னாலே குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் நம்ம குடும்பத்தை கரெக்டாக ரன் பண்ண முடியும். அதே மாதிரி பேங்க் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த வட்டி வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னா அதில் வந்து நம்ம டெய்லி டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ போடுறோம், எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து போட முடியும், எடுக்க முடியும். கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தான் வந்து நம்ம டெய்லி வந்துட்டு அது நல்லா பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி ஆர்டிஐ அக்கௌண்ட் அப்படின்னா இவ்வளோ வட்டி வருதா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு 1000 ரூபா போடுறேன்னா, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா போடுறேன்னா அப்போ வந்து அதுக்கு 10 ரூபா வட்டி வருதா, அந்த மாதிரி அது வந்து கணக்கு பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும் உனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கணக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயே வந்து பேங்க்கில் வந்து ஒரு கணக்கு தெரில அப்படின்னு சொல்லி திருமதி கீதா சரவணன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப நல்லா அழகாக தெளிவாக நம்ம கணித ஆசிரியர் வந்துட்டு அவங்களுக்கு விளக்குனாங்க. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும். ஏன்னா பேங்க் கணக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயந்தான். நிறைய பேருக்கு இது தெரியாது. அதை வந்து இன்றைக்கி நம்ம கணித ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.